சார், அவங்க உங்க பொண்ணா? இல்லம்மா, பொண்ணு என் பையன் ஆபீஸ்ல ஒர்க் பண்றா. என்ன விஷயமா? ப்ளீடிங் அதிகமா இருக்கிறதுனால அர்ஜென்ட்டா ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு. அவங்க வீட்டுக்கு மெசேஜ் சொல்லணும். சாரிம்மா, அந்த பொண்ணோட அட்ரஸ் எதுவும் எனக்கு தெரியாதே. எக்ஸ்கியூஸ் மீ சார், காரை முன்னாடி பார்க் பண்ணிட்டேன். காரோட முன் சீட்டில் அந்த ஹேண்ட்பேக் இருந்துச்சு. இது அந்த பொண்ணோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இதம்மா, இதுல அட்ரஸ் நம்பர் இருக்கு. அந்த பொண்ணோட தான் இருக்கும். நீங்க ஃபோன் பண்ணுங்க. இல்ல, நீங்களே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு மெசேஜை தெரியப்படுத்திடுங்க சார். ஆமா, இந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, என்ன அட்ரஸ்னு சொல்ல. சார், ரிசப்ஷன் போனீங்கன்னா எல்லாத்தையும் கிளியரா அவங்களே சொல்லிடுவாங்க சார். சரிம்மா. ஓகே சார். ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேம்மா. எஸ் சார். இந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ. வேணும்? இ- அபி இல்லைங்களே, நீங்க? இல்லம்மா, நான் கத்திப்பாறை ரவுண்டானா பக்கத்துல ஆலந்தூர் பத்மனி நர்சிங் ஹோம்ல இருந்து பேசுறேன். என்ன விஷயங்க? அபி வீட்ல இல்ல. இல்லம்மா, அபி இங்கதான் இருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. என்னாச்சு? வருத்தப்படாதீங்க, பெரிய பிரச்சனையெல்லாம் இல்ல. நீங்க உடனே கிளம்பி கத்திப்பாறை ஜங்ஷன் பக்கத்துல பத்மனி நர்சிங் ஹோம்க்கு வந்துருங்க. Don't worry. உடனே கிளம்பி வந்துருங்க. நீங்க ஹலோ ஹலோ அபி, யாரு கேக்? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க அபின்னு ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி. அந்த ரைட்டில் போங்க. தேங்க் யூ. அபி, டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு? கவலைப்படாதீங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். கணுக்கால் கீழே அடிபட்டிருக்கு. ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிருக்கோம், சரியாயிடும். அபி, கண்ணு முழிக்காம கிடக்குறாளே டாக்டர். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கமா, அதனாலதான் மயக்கமா இருக்காங்க. 1 ஹவர்ல கண்ணு முடிச்சிருவாங்க. கடவுளே, நல்லா இருந்த பொண்ணு இப்படி படுத்த படுக்கை ஆயிடுச்சே. டாக்டர்,
என் பொண்ணுக்கு நடக்கிறதுல பிரச்சனை எதுவும் வராதுங்களே? அதெல்லாம் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. டாக்டர் எங்க அக்கா வந்து யார் வந்து அட்மிட் பண்ணாங்க? யாரோ கார்ல வந்து வேகமா மோதி இருக்காங்க. காரை ஓட்டிட்டு வந்தவரே கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காரு. இப்போ மெடிசன் வாங்க போயிருக்காரு. நான்சென்ஸ். எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு தெரியல, முட்டாள். அபி, டாக்டர், நீங்க கேட்டீங்களே மருந்து. ஓகே, வெரி குட். இந்தம்மா இதை பேஷண்ட் ரூம்ல வச்சிருமா. ஓகே சார். இவங்க தான் அந்த பொண்ணோட சிஸ்டர் தானம்மா? ஆ ஆ இவர் தான் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவரா? ஆமாம்மா. ஓகேம்மா, நீங்க பேசிட்டு இருங்க. ஐ எம் சாரிம்மா. என்ன சாரி? கார்ல போகும்போது கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டுறது உங்களுக்குலாம் வழக்கமா போயிடுச்சா? கோவப்படாதம்மா, நான் மெதுவா தான் டிரைவ் பண்ணேன். ஓ, அப்ப எங்க அக்கா தான் வேகமா வந்து உங்க வண்டி முன்னாடி விழுந்தாங்கல்ல? என்ன பேசுறீங்க நீங்க? அப்படியெல்லாம் இல்லம்மா, ஏதோ எதிர்பாராம நடந்து போச்சு. அதுதான் உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேனே. பயப்பட வேண்டாம்னு டாக்டரும் சொல்லிட்டாரு. டோன்ட் வரி, எவ்வளவு செலவாகுதோ அதை நான் ஏத்துக்கிறேன். செலவு பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல சார். இதை விட எங்க அக்காவுக்கு பெருசா ஏதாவது ஆயிருந்தா அது உங்களால சரி பண்ண முடியுமா? கவலைப்படாதம்மா, உங்க அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது. ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன கடவுளா? யாராவது ரோட்ல போவாங்க, அடிச்சிட்டு காசை தூக்கி போட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இந்த பாருமா, நான் உன் அக்காவை யாரோ ரோட்ல போற பொண்ணா நினைக்கல, என் சொந்த பொண்ணா நினைக்கிறேன். ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து. சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு அப்பான்ற வார்த்தையை சொல்லாதீங்க, எனக்கு எரிச்சல் வரும். சரிம்மா, உன் அக்காவுக்கு ஒண்ணும் நடக்காது. நடந்துருதா என்ன பண்ணுவீங்க? எங்க குடும்ப நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா? பெருசா பேச வந்துட்டீங்க. நீங்களாம் பெரிய மனுஷனா? ப்ளீஸ் போங்க. ஆனந்தி, என்னாச்சு? அக்காவை கார்ல இடிச்சிட்டு போன பெரியவர் போறாரு. நல்ல நாள் வாங்கி விட்டேன். ஏ வித்யா, எங்கடி உங்க அப்பனை காணோம்? ஏதாவது லைப்ரரியில போய் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் எதுக்கு தேடுற? காரணம்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த மனுஷன் இருந்தா குறுக்கைய நெடுக்கையே நடந்துகிட்டே இருப்பாருன்னு கேட்டேன். இதோ அப்பாக்கு 100 வயசு வந்துட்டாரு. ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? ஏன் உங்க மூஞ்சி தொங்க போட்டு வரீங்க? டயர்டா இருப்பாருமா. இல்லடி, ஒரு சைஸா இருக்கே. என்னங்க, நீங்க எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா? மூஞ்சி என்ன பேஸ்ட் அடிச்ச மாதிரி இருக்கு? விஷயம் தெரியுமா? நம்ம அபிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னவா? கார் இடிச்சிருச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. பாவம் அந்த பொண்ணு. சோதனை மேல சோதனையா வருது. இப்பதான் வேலை போச்சு, அதுக்குள்ள இது. அது நடக்கதானே செய்யும். மனுஷ பிறவினா அடக்கம் வேணும். ஒரேடியா தலைகீழெல்லாம் ஆடக்கூடாதுல்ல. அது ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் கொஞ்சம் அடக்கம் வேணும். அவகிட்டதான் அது இல்லையே. கொஞ்ச நஞ்சமாவ ஆடுனா இதுவும் நடக்கும், இதுக்கு மேலேயும் நடக்கும். அவ பண்ண பாவத்துக்கு. ஏய்,
என்னடி பேசுற? அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுதான் அந்த பொண்ணு பண்ண ஒரே பாவம். உங்ககிட்ட கஷ்டங்களை அனுபவிச்சும் பொறுமையா இருந்தது பாரு, அது தாண்டி அந்த பொண்ணு பண்ண பெரிய பாவம். பேசியா? நல்லா பேசு. உன் வாயில இருந்து இப்படி பேச்சுதானே வரும். வேற மாதிரி நீ எப்படி பேசுவ? உன் மருமக பெரிய புண்ணியவதின்னு வக்காலத்து வாங்குறியா நீ? யோ, கட்டின புருஷனை முதல்ல மதிக்கணும்யா. அவன் கடவுள் மாதிரி. மாமியாரையும் மதிக்கணும்யா. அவ இன்னொரு கடவுள் மாதிரி. புருஷனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சட்டையை கட்டி உட்கார வைக்கிறவ, மாமியார கல்ல தூக்கி எரிய பாக்குறவ புண்ணியவதியா? என்ன போலீஸ்காரிய வச்சு அடிக்க வச்சாலே அது என்ன பெரிய புண்ணியமா? கடவுள் இருக்காயா? கடவுள் இருக்கான். அவன் பாத்துக்கிட்டே இருக்கான். இப்ப பாரு, நல்லா படுக்க போட்டுட்டான். அதான் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறான். இங்க பாரியா, நினைப்புக்கு தக்கதான் பொழப்போ இருக்கும். பாரு, நீ பாத்துக்கிட்டே தானே இருக்க போற. உன் மருமக இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறான்னு. வேண்டாம் மேலோ, அப்படி எல்லாம் பேசாத. ஒரு பாவமா அறியாத அந்த பொண்ணுக்கே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வாய் கூசாம இப்படி எல்லாம் நீ பேசுறிய, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நாமளும் 2 பொண்ணு பெற்றிருக்கோம். அத மனசுல வச்சுக்க. அப்பாண்டமா அந்த பொண்ணை பேசாத. ஏன் பேசக்கூடாது? போலீஸ் ஸ்டேஷன் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? கடைசி நிமிஷத்தை வந்து சமாதானம் பேசி எங்களை வெளில கூட்டு வந்துட்டீங்க. ஆனா அங்க நான் பட்ட அவமானம், அவங்க எனக்கு செஞ்ச டார்ச்சர் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுப்பா. எப்ப பார்த்தாலும் எங்களை திட்ட வேண்டியது, அவளுக்கு சப்போர்ட்டா பேச வேண்டியது. டேய், அவளுக்கு இது தேவைப்பா. கடவுள் அவளுக்கு சரியான தண்டனையை கொடுத்திருக்காரு. இன்னும் நான் கொடுக்க வேண்டிய தண்டனை பாக்கி இருக்கு. நீ என்ன தண்டனை தரப்போற? நான் அவளை டைவர்ஸ் பண்ண போறேன். அது அதுக்கு முன்னால அவளை உண்டு இல்லைன்னு பண்ணி அவளை நான் கேவலப்படுத்த போறேன். நான் பட்ட அசிங்கத்தை விட பல மடங்கு அசிங்கத்தை அனுபவிச்சாகணும். என்னடா பெருசா பண்ண போற? உன்னை புருஷனா அடைஞ்ச அவமானம் ஒன்னே போதும்டா அவளுக்கு. வேற என்ன வேணும்? வாயை மூடுங்க. நான் டைவர்ஸோட நிறுத்திட போறது இல்ல. அவ வயிற்றுச்சல் கொட்டிக்கிற மாதிரி நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன். யாரு? ரஞ்சினிய. குத்து விளக்கு மாதிரி இருந்த ஒருத்திய தூக்கி எறிஞ்சிட்டு அங்க ஒரு கோடாலிய கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்றேன். இதுல பெருமை வேற. ஏயா, ஆமா, பெரிய இலக்கணமா பேசுறதா உனக்கு நினைப்பா? யாரு கோடாலி, யாரு குத்து விளக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆமாண்டி, கேட்கிறப்பெல்லாம் உனக்கு ஒருத்தி பணம் கொடுத்தா போதும். அவதான் இந்த உலகத்திலேயே உனக்கு சிறந்த பொம்பளை. அதானே உன்னோட புத்தி. சே, வீட்டுக்கு வந்த மருமக விபத்துல மாட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கான்னு சொன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு வேதனை பதட்டம் இருக்கா? அதெல்லாம் இல்லாத நீங்க என்ன பெறுவீங்க? உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல நீ பேசுன அவ்வளவுதான். நான் உனக்கு எச்சரிக்கை பண்றேன். நானும் எச்சரிக்கை பண்றேன். என்னது? ஆமாடி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நீங்க சொன்ன அந்த கல்யாணம் கத்திரிக்காய் எதுவும் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். அதுக்கு மீறி ஏதாவது பண்ணீங்க, இந்த நாராயணன் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஃபெயிலியர், உங்களை தான்ப்பா. என்ன பண்ணுவீங்க? எங்களை வீட்டை விட்டு வெளில துரத்துருவீங்களா? அதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அது வாடகை வீடு, வாடகை நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களால எதுவும் கிழிக்க முடியாது. நான் என் இஷ்டப்படி தான் எல்லாத்தையும் செய்ய போறேன். கையாளாகாத நீங்க. என்ன கிழிக்கிறீங்கன்னு நானும் பார்த்துடுறேன். அபி, என்னம்மா ஆச்சு? எங்களெல்லாம் இப்படி பதற விட்டியம்மா. எப்படிக்கா இருக்கு இப்போ? நான் நல்லா இருக்கேன்டா, எனக்கு ஒன்றும் இல்லை. அம்மா, ஏம்மா கண் கலங்குற? இல்லம்மா, உனக்குன்னு ஏன் இப்படி வரிசையா சோதனைகளா வந்துகிட்டு இருக்கு? உன் ஜாதகத்தை
யாராவது ஜோசியர்கிட்ட காட்டணும் அபி. ஏன் ஆண்டி, ஒரு ஜோசியர் போய் பார்த்தா அபியோட சகல பிரச்சனைகளும் சரியாயிடுமா? அது இல்ல உஷா, ஏதாவது பரிகாரம் சொல்லுவாங்க இல்லையா? இங்க பாருங்க ஆண்டி, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டரை தான் போய் பார்க்கணும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாம தான் அதை நேரம் சமாளிக்கணும். மத்தது எல்லாமே வெட்டி வேலை. இந்த ஜோசியர் போய் பார்க்கறதெல்லாம் வீண் செலவு ஆண்டி. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்க. உஷா பாவம் விடு, அம்மா ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. அபி நீ வேற. நான் இப்ப சொல்றதே ஆண்டியோட நன்மைக்காகத்தான். ஏற்கனவே அவங்க ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இந்த லட்சணத்துல உன் ஜாதகத்தை ஏதோ ஒரு ஜோசியர் பார்த்துட்டு இன்னொரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னாருன்னு வையே, அப்புறம் அவங்க தான் இன்னும் அப்செட் ஆவாங்க. சரி அபி, நீ தான் ரோட்ல ரொம்ப கவனமா நடந்து போறவளாச்சு. எப்படி ஆச்சு இந்த ஆக்சிடென்ட்? நம்ம பாஸ் ஒரு இடத்துல வேலைக்கு சொல்லியிருந்தார்ல, அங்கே இன்டர்வியூக்காக போயிருந்தேன். என்னை செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு போக சொன்னாங்க. அந்த டைமில் கரெக்டாக அந்த ஆதித்யா அங்கே வந்துட்டான். ஆதித்யாவா? ஆமாம், அந்த ஆஃபீஸ்க்கு நிறைய சப்கான்ட்ராக்ட் கொடுக்குற ஆளா அவன். அவன் பேச்சுக்கு அங்கே நிறைய மரியாதை. எனக்கு அங்கே அப்புறம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரியான இடியட். அந்த ஃபீலிங்கில் தான் நான் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் காரில் அடிபட்டுட்டேன். அநேகமாக தப்பு என் மேலே தான் இருந்திருக்கும். அம்மா, என் மேலே காரை மோதினது யாரும்மா? யாருன்னு தெரியலம்மா.